நண்டு ரசம் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நண்டு ரசத்துக்கு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து 1-2 நச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு நண்டை நல்லா 1-2 நச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த நண்டுடைய சாரெல்லாம் இறங்கும். நச்சு எடுத்துக்கலாம். பார்த்துடலாம். தட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் அப்படி கொட்டிடணும். ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நண்டு ரசத்துக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க.
பாருங்கள், நண்டு வந்து நச்சு வச்சு இந்த மாதிரி நச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றி, எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நண்டு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வயல் நண்டு வந்து கிடைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. சளி இருமலுக்குலாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட அந்த நண்டை வந்து நச்சு அந்த சாறு வந்து கொடுப்பாங்க, சந்தில் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. பாப்பாக்குமே என் பாப்பாக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. வயல் நண்டு கிடைக்காதவங்க கடல் நண்டும் சாப்பிட்லாம். கடல் நண்டில் அந்தளவுக்கு, ஆனால் அந்தளவுக்கு வயல் நண்டை விட கடல் நண்டு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வயல் நண்டு இந்த கொரோனா டயத்தில் இந்த மாதிரி நண்டு சூப்பு, நண்டு ரசம், நண்டு கிரேவி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுங்க. சளி இருமல்லாம் சரியாயிரும்.